நானும் பெண்ணாக பிறந்து அபிராமி என்ற பெருடைய எனக்காக வழிமையில விழுவத்தை காத்துக் கொண்டு சீக்கிரமா என் அண்ணனை பார்க்க வேண்டுமே. நம் இருவரும் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். விட்டு உண்மைதான் அனாதை விட்டு விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இந்த கண்ணுகள் ஆளாக்கி விட்டேன், உன்னை காப்பாற்ற வளர்ந்து விட்டாய். இப்போது நீ கண்டிப்பாக நீங்கி மங்கை போல் வளர்ந்து விட்டாய். அதற்காக நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடிக்கணும். அதை போத வாய முடியுதுண்ணா. கால நேரம் வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். எனக்கு இப்போது திருமணமே வேண்டாம் அண்ணா. தங்கா அண்ணா, கால நேரம் வருவது இப்ப காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா அண்ணா. அதாவது பொண்ணுக்கும் பூமி எப்போ விலை வந்து விட்டுமா. நெருப்பு மடியில கட்டி சகும் பார்க்கிற கதையும் காது அண்ணா. நீங்க சொல்றது வாஸ்தவம் அண்ணா. எனக்கு எதுக்காக திருமணம் வேண்டாம்னு சொல்ல தெரியுமா? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை எவனுமே நம்பவே முடியலண்ணா. அதனால எனக்கு இப்பொழுது திருமணமே வேண்டாம். அப்படி தவறா நினைக்க வேண்டாமா? எல்லோருமே கேட்டோம். யாராவது ஒருத்தர் நல்ல இருப்பா, உனக்கு கேட்ட மனவாளன். இது வரைக்கும் நான் பார்த்து சர்வீஸ்ல எவனுமே நல்ல நான் பார்க்கவே இல்லைண்ணா. அண்ணா நான் பார்த்துட்டேன்னா என்ன சொன்னேன்? நான் பழகின பழகத்துல இது வரைக்கும் யாரும் என்கிட்ட உண்மையாவே இல்லைண்ணா. அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். கால நேரம் வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்.
அந்த அப்பா இல்லாத குறை நான் தீர்த்து கண்டிப்பா வாங்கி தருவீங்களா? சொல்ல மாட்டேமா என் மனதில் இருந்தாலும் உனக்கு நல்லதொரு மாப்பிளை பார்த்து திருமணத்தை முடிக்கும் வரை நீ சென்று நீரோடைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வா. முதல்ல சமையல் செய்து சாப்பாடு பசிக்குது. இதுக்காகவா கவலைப்படுறீங்க அண்ணா? உனக்காக விதவிதமா அரசு ஒண்ணு நான் செஞ்சு வைக்கிறேன் அண்ணா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு நீ தலை குனிஞ்சா போய் யாரும் சுத்தமா கூடாது. அதாவது நீ தலை குனிஞ்சு நடந்த நான் தலை நிமிர்ந்து கண்டிப்பா யாரும் கூட பாருங்க. போயிட்டு வரீங்களா? இருந்தாலும் ஆசை காதலி கனிமொழி இருவரும் ஒன்றாக படித்தோம் பழகினோம். நான் அவளை காதலித்தேன், அவளை காதலித்தான். இப்போ அவளை சந்திக்க கனிமொழி சென்றவர்கள் இதுவரை அரண்மனையில் இருந்தது. இதைத்தான்
எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். சரி பரவாயில்ல. அரண்மனையில் மீனாவை அழைத்து நான் சேர்த்துட்டு பாத்துமா என்ன நடக்குது நீதான் சொல்லணும். மணிவரி நாட்டு மன்னர் ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டை கொட்டை கைது மேல் ஏற்றி விட்டார். என்ன செய்யறான்? பழிக்கு பழை அச்சத்திற்கு வந்தான். நான் சொல்வது போல் உரைக்க